சில நேரம் வாழ்க்கை நம்மிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொள்ளாது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நம்மையே இருளில் விட்டுவிடும். என் முயற்சி போச்சு, என் மனிதர்கள் போயிட்டாங்க, என் பெயர், என் மதிப்பு, என் எதிர்காலம் எல்லாமே கைகளில் இருந்து வழுந்து போன மாதிரி. அப்படித்தான் ஒரு நாள் தமிழின் பெரிய புலவர் நக்கீரர். அறிவு இருந்தது, புகழ் இருந்தது, மக்கள் இருந்தார்கள், குரல் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு நாள் அவர் இருளில் சிக்கிக் கொண்டார். ஒரு குகை, வெளியேறும் வழி இல்லை, ஒளி இல்லை, உதவி இல்லை, நம்பிக்கை கூட இல்லை. அவரோடு இருந்தவர்கள் மெதுவாக அமைதியாக ஆரம்பித்தார்கள். சிலர் அழுதார்கள், சிலர் தோற்றார்கள், சிலர் காத்திருந்தார்கள். அப்பொழுது நக்கீரர் புரிந்து கொண்டார். நான் இழந்தது வெளியில் உள்ள விஷயங்கள் இல்லை, நம்பிக்கைதான். அந்த இருளின் நடுவில் அவர் கண்களை மூடினார். ஒரு பெயரை மட்டும் சொன்னார், முருகா. அந்த ஒரு நொடி குகையின் உள்ளே ஒரு ஒளி, மின்னல் மாதிரி ஒரு வேல் இருளை கிழித்தது, பாறைகளை உடைத்தது, பயத்தை நொறுக்கியது. அங்கே நின்றவர் மயிலின் அரசன், வேலின் தேவன், முருகன். முருகன் சொன்னார், எல்லாமே போயிட்டதுன்னு நினைக்கிற அந்த நொடி, அதுதான் நான் வர ஆரம்பிக்கும் நேரம். இதை கேட்கிற நீயும் இன்று வாழ்க்கை முழுசா உடைஞ்ச மாதிரி இருக்கலாம். யாரும் புரியாத இருளில் இருக்கலாம். ஆனால் நினைவில் வை, குகை எவ்வளவு ஆழமா இருந்தாலும் வேல் அதை விட ஆழமா வரும். இருள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் முருகன் அதை விட அருகில் இருப்பாரு.